வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய மகா கும்பமேளாவிற்கு உலகம் முழுவதும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றனர். அவர்களுக்காக கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆறுகள் சங்கமிக்கும் இடத்தில் ஆயிரக்கணக்கான தற்காலிக குடில்களை மாநில அரசு அமைத்திருக்கிறது. இது தவிர பக்தர்களுக்காக பல்வேறு வசதிகளை அரசு செய்து கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று மாலை செக்டார் 9 அமைக்கப்பட்டிருந்த குடில்களில் இருந்த 2 சிலிண்டர்கள் திடீரென வெடித்து சிதறியது. இதனால் குடில்கள் தீப்பிடித்துக் கொண்டது. தீ பக்கத்து குடில்களுக்கும் பரவியது. இதனால் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து செயல்பட்டு போர்க்கால வேகத்தில் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருகில் இருந்த குடில்களில் வசித்தவர்கள் வேறு இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். இந்த தீ விபத்தில் பல குடிசைகள் எரிந்து சேதமானது. தீப்பற்றி கொண்டவுடன் சம்பவ இடத்திலிருந்து கரும்புகை வெளியேறியது. பக்தர்கள் தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ள சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பக்தர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று உள்ளூர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நிலைமையை ஆய்வு செய்ய சம்பவ இடத்திற்கு மூத்த அதிகாரிகளை முதல்வர் யோகி ஆதித்யநாத் அனுப்பி வைத்திருக்கிறார்.